தினந்தோறும் செய்தித்தாள்களில் வர முக்கிய செய்திகளில் இருந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி ஜிகே சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலான்றத கொள்குறி வினாக்களாக நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 5 முக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவது, ஆஸ்திரேலிய மனித உரிமைகள் ஆணையத்தின் இன பாகுபாடு தடுப்பு பிரிவு ஆணையராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கிரிதரன் சிவராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். Question: Who has been appointed as the Commissioner of the Racial Discrimination Division of Australian Human Rights Commission? A. Murali Krishnan, B. Giridharan Sivaraman, C. Mohana Sundaram, D. Sivarama Krishnan. Answer is option B. கிரிதரன் சிவராமன். ஆஸ்திரேலிய மனித உரிமைகள் ஆணையத்தின் இன பாகுபாடு தடுப்பு பிரிவு ஆணையராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஏ. முரளி கிருஷ்ணன், பி. கிரிதரன் சிவராமன், சி. மோகன சுந்தரம், டி. சிவராமகிருஷ்ணன். விடை பி. கிரிதரன் சிவராமன். அடுத்த முக்கிய செய்தி, பொது நிதி மேலாண்மை என்பது தேசிய விவகாரம். எந்த ஒரு ஆதாரத்திலிருந்தும் கடன் வாங்க மாநிலங்கள் மத்திய அரசிடம் அனுமதி பெறுவது அவசியம். Question is: Which of the article of Indian Constitution decided the public debit limit for states? Option A. Article 292(4), B. Article 293(4), Option C. Article 291(2), Article 292. Answer is option B. Article 293(4). அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் மாநிலங்களுக்கான பொது கடன் வரம்பு நிர்ணயம் செய்யப்படுகிறது? ஏ. சட்டப்பிரிவு 292(4), பி. சட்டப்பிரிவு 293(4), சி. சட்டப்பிரிவு 291(2), டி. சட்டப்பிரிவு 290(2). விடை பி. சட்டப்பிரிவு 293(4). நெக்ஸ்ட் நியூஸு, ஒடிஷா உயர்நீதிமன்றத்தின் 33வது தலைமை நீதிபதியாக நீதிபதி சக்கரதாரி சரண் சிங் பதவியேற்றுள்ளார். Question: Who is sworn in as the 33rd Chief Justice of Odisha High Court? Options: A. M. Chakravarti, B. N. P. Ancharia, C. Dinesh Bhatia, D. Chakrathari Charan Singh. Answer is option D. சக்கரதாரி சரண் சிங். இதே கேள்வி தமிழில் பார்க்கலாம். ஒடிஷா உயர்நீதிமன்றத்தின் 33வது தலைமை நீதிபதியாக பதவியேற்று உள்ளவர் யார்? ஏ. எம். சக்கரவர்த்தி, பி. என். பி. அஞ்சாரியா, சி. தினேஷ் பட்டியா, டி. சக்கரவர்த்தி சரண் சிங். விடை டி. சக்கரவர்த்தி சரண் சிங். அடுத்த செய்தி, மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டத்தை February 5, 2024 கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் உள்ள தொல்லவிளை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தொடங்கி வைத்தார். Question: Where was the மக்களை தேடி ஆய்வக சேவை ஸ்கீம் launched? 4 options: A. மதுரை, B. கன்னியாகுமரி, C. திருநெல்வேலி, D. Tuticorin. Answer is option B. கன்னியாகுமரி. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? ஏ. மதுரை, பி. கன்னியாகுமரி, நாகர்கோவில், சி. திருநெல்வேலி, டி. தூத்துக்குடி. விடை பி. கன்னியாகுமரி, நாகர்கோவில். இன்றைக்கு இறுதி முக்கிய செய்தி, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், தென்கொரியா, வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் மிலன் கடற்படை கூட்டு பயிற்சியை இந்தியா நடத்துகிறது. இதிலிருந்து எப்படி கேள்வி வரலாம் எக்ஸாமுக்குன்னா, which country will conduct the Milan naval exercise? 4 options are: option A. USA, B. Australia, C. Malaysia, D. India. Answer is option D. India. தமிழில் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், தென்கொரியா, வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் மிலன் கடற்படை கூட்டு பயிற்சியை எந்த நாடு நடத்துகிறது? ஏ. அமெரிக்கா, பி. ஆஸ்திரேலியா, சி. மலேசியா, டி. இந்தியா. விடை டி. இந்தியா. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.